So 10th Home Science lesson number 19, topic 19.4, taking care of family members. First one, care during pregnancy. During pregnancy, a family should ensure that women eats nutritious food and frequent at interval, takes adequate rest and exercise, is happy and cheerful, visit her doctor regularly for monitoring the growth of fetus, and immediately get treatment for any problem that might be detected. So these are the things which a family members has to do when a woman is pregnant in their family. So they should ensure that the women who is pregnant is taking an nutritious food in a frequent interval, takes adequate rest and exercise, and is happy and cheerful, and does a regular doctor visit, monitoring of her health and also the health of growth of fetus. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அவங்க வீட்டில் இருக்காங்கனாக்கா, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து கரெக்டாக நியூட்ரிஷனான ஃபுட்டு சாப்பிட்றாங்களா, அதுவும் கரெக்டான இன்டர்வலில் சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கணும். அந்த ப்ரெக்னென்ட் உமன் கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, தேவையான ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, எக்ஸசைஸ் பண்ணாங்களான்னு கவனிக்கணும். அவங்கள எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்க மைண்ட் செட்டை ஹாப்பியாக வச்சுக்கணும். அவங்க வந்து கரெக்டாக அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து ரெகுலரான ஒரு டாக்டர்கிட்ட மானிட்டரிங் போகிறாங்களா, அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கா, அதோட ஃபீட்டஸ் தான் வயிற்று இருக்க குழந்தை தான் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த ஃபீட்டஸும் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். Becoming parent is exciting but stressful for both the parents. The 9 months of pregnancy, childbirth, and the first year of the child care can be quite exhausting for the parent, especially the women who may have seen some new mothers in your family. You may have seen some new mothers in your family getting tired because of odd hours when the baby keeps her awake and occupied. If the couple is in a nuclear family, this period is even more difficult as there is nobody to advise or provide relief by taking over, even for a short interval. Moreover, the new role of a parent, which has been added to the already existing numerous roles of the couple, is yet to be mastered. If the couple is not patient and committed to each other and have not learned to adjust, there can be a problem in their relationship. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினாக்கா பிரச்சனை கிடையாது. அந்த ப்ரெக்னென்ட் லேடியோ அந்த குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நேனோ ஃபேமிலினாக்கா தனி கொடுத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த 9 months ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் இயர் குழந்தைய வளர்த்துறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி அந்த விமனுக்கு. என்னென்னா, அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தூங்காது, அந்த அம்மாவும் தூங்க முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா ஆடான ஹவர்ஸில் அந்த குழந்தை வந்து வேக் ஆகிட்டு இருக்கும், வேக்னாக்கா முழிச்சிட்டு இருக்கும். இது மூலமாக அந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கனாக்கா தூக்கம் கெடும், அது மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், அது மூலமாக உடம்பு கெட்டு போகும். ஸோ இதெல்லாமே ஒரு சர்க்கிள். அவங்க இந்த 1 yearக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு கப்பலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு அடாப்டேஷனுக்கு மாறிக்கணும், இல்லாட்டி ரொம்ப சிரமமாயிடும். அவங்க லைஃபே அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து மாஸ்டர் பண்ணணும். டைமிங்ஸை எப்படி குழந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, ஒருத்தங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எப்படி பேஷண்ட்டாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்கனாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The husband and other family members can show their concern and sensitivity towards the woman by taking on as many responsibilities as possible so that she can spend more time with the baby. They can also relieve her from some responsibility of the baby so that she can rest and spend time to look after such household chores. Can you suggest some things that the husband can do to help? Yes, he can take care of family laundry, dishes, dusting, and he can make sure that things are kept in the place after use, and he can also bring groceries on his way back from home. The husband can also prepare meals, change nappies, babysit, or preparing the feed when the wife is too tired. Can you give some more suggestions to the husband so that he can helpful to his wife? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லேடிக்கு அந்த ப்ரெக்னென்ட், அதாவது டெலிவரி குழந்தைய வந்து சைல்டு பர்த் கொடுத்துருக்க அந்த லேடிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பிரித்து இருக்கணும்.
அதே ஆட்டம் அந்த லேடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நிறைய அந்த குழந்தை கூட இருக்க மாதிரி டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் அவங்களோட இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்க கடையிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வேலையிலேருந்து வரும்போதே வீட்டு மளிகை சாமானம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த லாண்ட்ரி துணி துவைக்கிறதாகட்டும், டிஷ் கழுவுறதாகட்டும், இல்லை ஒரு வீடு கூட்டுறதாகட்டும், இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் சரி அந்த லேடிக்கும் சரி கொஞ்சம் அவங்க ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாகட்டும் அவங்க டயர்டும் ஆக மாட்டாங்க, அந்த லேடி வந்து டயர்டும் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த வைஃப் மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் that while she has to cope with an infant, the change is no less for the husband. She needs to give them time and space to get used a new pattern of the life, supporting him in every possible manner. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒய்ஃபு புரிஞ்சுக்கிட்டு டைம் கொடுக்கணும் அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த ஹஸ்பண்டும் அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். எனக்கு தான் கஷ்டம், நான் தான் 10 மாதம் வயிற்று குழந்தை வச்சு பெக்கிறேன், உங்களுக்கு என்ன அந்த வழி தெரியும் வேதனை, இந்த டைலாக்லாம் பேசக்கூடாது. ஏன்னா வலிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேத்துக்கு ஒன்று தான், ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேத்துக்கு ஒன்று தான். அப்படி வரும்போது இது கொஞ்சம் அந்த மேலுக்கு வந்து புதுசாக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேறு ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மென்டலி. இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் அடாப்ட் பண்ணாக்கா இட் வில் டேக் சம் டைம். ஸோ 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு பார்த்திங்கனாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணி டெம்பர்மெண்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணாமல் பொறுமையாக இருந்து கொண்டு போனால் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட், கேர் டியூரிங் இன்ஃபென்சி. The human baby is totally dependent upon the parent for its care and protection. The essential task of caring of the baby includes feeding, loving, clothing, bathing of the baby. All babies need to exclusively breastfed by the mother because it is a right for the child. Breast milk is healthiest food, fulfilling all nutrition requirements of the child. Feeding should be done exclusively till the baby is 6 months old. You have already learnt this in lesson 17, Life Begins. The child also needs to be immunized against certain life-threatening diseases. The immunization schedules are also explained in lesson 7, Health. Right. கேர் டியூரிங் இன்ஃபென்சி, அதாவது அந்த குழந்தை வந்து குட்டியாக இருக்கும்போது தட் இஸ் 1 இயர்க்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா என்னென்ன பண்ணணும்னு நம்ம போன லெசனில் 17லேயே பார்த்தோம். நம்ம இதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதுதான் இருக்கிறதுலே ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டுலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸை நம்பி தான் இருக்குது, டிபெண்ட்டாக தான் இருக்குது, பேரண்ட்ஸோட கேரில் தான் இருக்குது, பேரண்ட்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கனாக்கா ஃபீடு பண்ணுறதோ இல்லை லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறதோ இல்லை க்ளோத்திங் பண்ணுறதோ இல்லை பாத்திங் பண்ணுறதோ அது நம்மளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் பேரண்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் இருந்தே ஆகணும். ஏன்னா அதுதான் பெஸ்ட் ஃபீடிங் ஃபார் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆட்டம் அந்த குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா இம்யூனைசேஷன்னாக்கா அந்த வேக்சினேஷன் வந்து எப்போ எந்த வயசில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம், லெசன் நம்பர் 7ல் பார்த்தோம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அந்த இம்யூனைசேஷன் அந்த வேக்சினும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் ஒர்க்கிங், தே require to support system to take care of baby when they are not at home. They can distress if the baby is not in good care. What are the options in such case? Apart from availing maternity and paternity leave from the work, the couple can consider the following alternatives. ஸோ மெட்டர்னிட்டி லீவ்னா என்னென்னு பார்த்தோம், லேடிஸுங்களுக்கு கம்பெனிஸ் கொடுக்குறது. பெட்டர்னிட்டி லீவ்னா என்னென்னு பார்த்தோம், ஜென்ஸுங்களுக்கு 15 நாள் கம்பெனி கொடுக்கும், அதாவது அந்த குழந்தையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் ஒர்க்கிங் கப்பலாக இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்க அப்போ என்ன வந்து அவங்க கரெக்டாக யோசிக்கணும், இல்லாட்டி அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னா, grandparents or relatives and friends take care in the baby. ஸோ கிராண்ட்பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ டேக் கேர் பண்ணிக்கலாம் அந்த பேபியை. நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜிங் ஈச் அதர் சில்ட்ரன். இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி ஏதாவது குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அவங்ககிட்ட விட்டுட்டு போகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அதர் சில்ட்ரன் அவங்ககிட்ட விட்டுட்டு போகலாம். புத் இன் சைல்ட் கேர் சென்டர் ஒரு கிரச். ஸோ கிரச்சு சைல்ட் கேர் சென்டர் எல்லாமே சிட்டிஸில் இருக்குது, அங்கே வந்து ஹாஃப் டேக்கு வந்து விட்டுட்டு போகலாம் அந்த குழந்தைய. எம்ப்ளாய் சம் ஒன் டு ஸ்டே அட் ஹோம் அண்ட் லுக் ஆஃப்டர் த பேபி. ஸோ வீட்டோட யாரையோ ஒரு தங்க சொல்லி அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லலாம். ரிமெம்பர், இஃப் த ஆப்ஷன் இஸ் அ கிரச் ஆர் டே கேர் சென்டர், இட் ஷுட் பி நியர் த ஹவுஸ் ஆர் ஒர்க் பிளேஸ் ஆஃப் ஐதர் பேரண்ட்.
It should be located in a clean, open, and well ventilated place run by qualified and capable people. In case somebody is to be employed to provide a care at home, the background of the person must be verified. It should be ensured that the person maintains good personal hygiene and method and capable of handling the baby and has a caring of love nature. ஸோ கிரச்சில் விடும்போதோ இல்லை டே கேரை விடும்போதோ அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி இல்லை ஒர்க் பிளேஸில் இருக்க மாதிரி அந்த பேரண்ட்டை பார்த்துக்கணும். ஒன்று, அந்த ஏரியா ரொம்ப க்ளீனாக இருக்கணும், வெண்டிலேட்டடாக இருக்கணும், ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும். அதோட அங்கே டேக் கேர் பண்ணிக்கிறவங்க கேப்பபிளாக இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும். இதை செக் பண்ணிக்கிறோம் அந்த பேரண்ட்ஸ். இல்லை வீட்டில் தான் ஒரு ஆளை வச்சு நான் பார்த்துக்க போகிறோம் குழந்தைய அப்படின்னாக்கா அந்த ஆளோட தட் இஸ் அந்த பர்சனோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணணும். அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும் என்னென்னாக்கா அந்த டேக் கேர் பண்ணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹைஜீனானதாக இருக்காங்க, அவங்க பர்சனல் ஹைஜீன்லேயும் நீட்டாக இருக்காங்க. அதோட அவங்க கேப்பபிளான ஆள் இந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுல அவங்க லவ்விங் நேச்சரில் இருக்காங்கன்ட்டு செக் பண்ணிக்கணும். தென் தேர்ட் ஒன், கேர் ஆஃப் யங் சில்ட்ரன். இப்போ குழந்தை பெருசாகிடுச்சு. ஸோ அந்த யங் சில்ட்ரனுக்கு எப்படி கேர் எடுத்துக்கணும் அதை பார்க்கணும். There are several factors that influence the growth of your children. They are discussed below. ஸோ சில்ட்ரன் வளர்த்துறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்ப்போம். We often hear praise, like father, like son. Growth and development of our children is influenced by two factors, hereditary and environment. Hereditary or genetic factors are provided to the child by birth and cannot be changed. However, the environment in which the child grows up is totally managed by the parent and other caregivers. Make sure that the environment provided to children is ideal as far as possible. The environment consists of the following factors. ஸோ ஒரு பழமொழி இருக்குது, அப்பா மாதிரியே புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து க்ரோத் வந்து அவங்க பேரண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்டரி, அதாவது காலங்காலமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருப்பாங்க, இல்லாட்டி இன்னொன்று என்வாயர்மெண்ட், அவங்க வளர்கிற சுச்சுவேஷன். இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் அந்த குழந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதோட க்ரோத்தில். இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டரை பார்க்கும்போது அதை நம்மளால் மாற்ற முடியாது. அதை என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் பண்ணும்போது அந்த குழந்தை எந்த ஏரியாவில், அதாவது அவங்க பேரண்ட்டை பார்த்து வளர்ந்துச்சுனாக்கா அவங்க பேரண்ட் மாதிரியே வரலாம், அவங்க கேர்டேக்கரை பார்த்து வளர்ந்துச்சுன்னா கேர்டேக்கர் மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்ட்டு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு சில ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா early stimulation providing stimulation in the early years of the life is one of the way to achieve this. The child starts talking early and has a better vocabulary if the mother talks often to the infant. Similarly, the cognitive development is faster if the child is taken out for outing to the park and allowed to play and interact with other children. ஸோ ஏர்லி ஸ்டிமுலேஷன் என்னென்னாக்கா இந்த குழந்தை கரெக்டாக பேச ஆரம்பிக்கும் போது அம்மா கிட்ட நிறைய பேச அந்த குழந்தைக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியுது, நிறைய சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வெளியே போய் இந்த பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அங்கே காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்கும். அங்கே வந்து மற்ற குழந்தைங்க கூட பழகிறது, வெளியே போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா மற்றவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு அந்த குழந்தைக்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ளே. Environment also holds facilities for play and play contributes to all the facets of development. For example, physical, social, emotional, language and even moral. Infants up to 2 years are actively engaged in solitary games play. Children in the group age of 3 to 5 indulge in make believe play. In this kind of play, the children imitate adults' role or develop their own stories to play. It is therefore very important that adults around the children exhibit behavior and they desire young children to adopt. You must have often observed children playing home, copying their parents. ஸோ இந்த 3 to 5 years இருக்க குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா அவங்க சுற்றி இருக்க விஷயத்தில் அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்ன டெவலப்மெண்ட் அந்த வயசு நடக்கும்னாக்கா ஃபிசிக்கல், சோஷியல், எமோஷனல், லாங்குவேஜ் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அது வளரும், அதுதான் கரெக்டுன்னு நினச்சி அதை வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வயசில் இருக்க குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட பெரியவங்களும் சரி கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அவங்க பிஹேவியர் அப்படியே இவங்க இந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ணி அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. Older children gradually start playing board games, computer games and other outdoor games. These games not only contribute to the physical, emotional and social well-being of the children, also inculcate in them qualities like competition, cooperation, sharing, taking challenges, team spirit and leadership. ஸோ கொஞ்சம் வளர்ந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்
போர்டு கேம் விளாடுவாங்க, கம்ப்யூட்டர் கேம் விளாடுவாங்க, அப்புறம் அவுட்டோர் கேம் விளாடுவாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் விளாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஃபிசிக்கலி, எமோஷனலி அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கை வந்து அந்த குழந்தைக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே கொண்டு வரும். என்னென்ன குவாலிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுனாக்கா, காம்படிஷன், கோஆப்ரேஷன், அதாவது எப்படி போட்டி போடுறது, எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது மற்றவங்க கூட, எப்படி மற்றவங்க ஷேர் பண்ணுறது, எப்படி சேலஞ்ச் ஓவர்டேக் பண்ணுறது, எடுத்துக்கிறது, எப்படி டீம் ஸ்பிரிட்டாக இருக்கிறது, எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்டு வரது, இது எல்லாமே அந்த கேம்ஸ் மூலமாக விளையாடும் போது தான் இதெல்லாமே கற்றுக்க முடியும் ஒரு குழந்தை. Children's minds are constructively occupied through play. They do not necessarily need the expensive toy to play with. Low-cost toys made at home with locally available material can be as effective and interesting. Toys for children must be safe, inexpensive, durable, and interesting and attractive. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மைண்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாகவே இருக்கும். எப்பயும் விளையாடும்போது ரொம்ப விலை உயர்ந்த டாய் தான் வாங்கணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு மெட்டீரியல் வச்சு கூட அவங்களுக்கு பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், உடையாமல் இருக்கணும், சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. Discipline at home. Yet another component of environment is the discipline at home. As the child grows, it becomes essential to teach the child self-control, which is taught through disciplining the children. Discipline helps the child to follow a certain code of conduct. It starts from the early stage of the life, that is, from the time of feeding and toilet training. Discipline helps the children evolve in the personal value system of what is accepted and what is not. Parents become role model in order to inculcate good habits in the children. Parents generally use any one of three parenting styles while disciplining their children and while interacting with them. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மெயினான ஸ்டெப்பு டிசிப்ளின். வீட்டில் டிசிப்ளின் இருந்தால் தான் வெளியே டிசிப்ளினாக அந்த குழந்தை பிஹேவ் பண்ணும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தை வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் டிசிப்ளினை கற்றுக்க முடியும். பேரண்ட்ஸுங்க டிசிப்ளினை கொடுக்கணும். எப்படி செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது, எப்படி வந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து டாய்லெட் போகிற வரைக்கும் எப்படி கரெக்டாக இருக்கணுங்கிற ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடலில் இவங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுல, ஃபாலோ பண்ண வைக்கிறதுல. அப்படி பார்க்கும்போது 3 வகையான விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த பேரண்ட்ஸ். அது என்ன பண்ணால் ஆரோக்ராட்டிக் டிசிப்ளின் ஸ்டைல். இது என்னன்னு பார்ப்போம். Whereas emphasis is laid on restrictions and punishments to follow parents' direction. Children from such families often lack self-confidence, become anxious about social comparison, and fail to initiate activities. They may have poor communication skill and may be rebellious later on life. ஸோ ஆரோட்டிக் டிசிப்ளின் ஸ்டைல் அப்படின்னாங்க, இப்போ எந்த ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக சில வீட்டில் ஸ்ட்ரிக்டாக வந்து அடிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மி ஆகிடும். அவங்க வந்து சோஷியல் கம்பேரிசன் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப சோக் ஆகிடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறதுலே வந்து தயங்குவாங்க. அவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப புவராக இருக்கும். அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அதே விட லேட்டர் லைஃப்பில் ரொம்ப ரகாடாக மாறிடுவாங்க அவங்க. ஸோ இது ஒரு வழியில் பண்ணுறாங்க. Then democratic discipline style. Children are allowed to be independent but under a control of their parent. Children can express their opinion and present their arguments. The parents are warm and open towards the children. Children of such parents are socially well adjusted, responsible and are usually self-confident. ஸோ ரெண்டாவது வகையை பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரனுக்கு வந்து பேரண்ட்ஸு கொஞ்சம் அதாவது ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த குழந்தை எதாருனாக்கா போய் பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீயாக அதோட மனசில் இருக்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும், ஆர்கியூ பண்ண முடியும். இது அந்த பேரண்ட்ஸும் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, புரிய வைப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடக்கும். இது மூலமாக பார்த்திங்கனாக்கா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அந்த சைல்டுக்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் permissive discipline style. Parents are totally uninvolved in their children. As a result of this, the children development no self-control and lack of social skills. They are unable to get along with others. ஸோ இன்னொரு வகையான ஃபேமிலி இருக்குது. என்னென்னாக்கா அந்த குழந்தைய பெற்றுருவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. கப்பல்ஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அவங்களால பார்த்திங்கன்னா மற்றவங்கள கோப்பப் பண்ண முடியாது. Compare this parenting style and list their strengths and weakness. Which style were you brought up in? How
would you like to bring your child when you become a parent, and why? Since each child is different, it's important to accept them as they are. It is the family responsibility to encourage their natural talent and interest. Parents should not impose their own aspiration on their child. ஸோ மேலே கொடுத்துருக்க 3 எக்ஸாம்பிளில் எந்த எக்ஸாம்பிள் வந்து அதோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன நீங்கள் தனித்தனியாக எழுதி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த மேலே கொடுத்துருக்க 3 ஸ்டைலில் எந்த ஸ்டைலில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, உங்கள் வீட்டில் வளர்த்துருக்காங்கன்னு நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி நீங்கள் பேரண்ட் ஆன வாட்டி உங்கள் குழந்தைங்கள எந்த ஸ்டைலில் நீங்கள் வளர்த்துவீங்க அது நீங்கள் யோசிங்க. ஏன் அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துவீங்க அதுவும் நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இடம் இந்த இடத்துல வந்து சைல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சொல்ல போனாக்கா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள் அதோட என்கரேஜ் பண்ணுறதுனால தான் நேச்சுரல் டேலண்ட் வந்து நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைக்கு வரும். அதே இடம் குழந்தைங்கள வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ஐடியா வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் நீ இருக்கணும், நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும், இந்த மாதிரியெல்லாம் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கேரிங் ஃபார் ஓல்டர் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ட். ஸோ ஓல்டர் சில்ட்ரன் நல்லா வளர்ந்த குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி கேர் எடுத்துக்கிறது? த ஸ்கூல் கோயிங் சைல்டு. A child of 7 to 8 years requires little support for eating, bathing and dressing. The roles and responsibilities of the parents change when the child starts going to school. The child gradually starts moving towards independence, while children are gradually learning to manage their required support in academic tasks. In addition, the school responsibility, it is the parents' responsibility to supervise and support the child in studies. It is always helpful if the child is given a separate space in the house to sit and study. It can be a place where he or she can keep all his things and also learn to be organized in orderly. ஸோ அடுத்த ஸ்கூல் போகிற பசங்க இந்த 7 to 8 இயர்ஸ் ஆச்சுன்னா இங்கே கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. அந்த குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளம்பணும். அவங்களோட பொறுப்பு எல்லாமே அதிகமாகிடும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்னும் பேரண்ட்ஸ்க்கு அதிகமாக தான் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த சைல்டு வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது லைஃப்பில். அந்த சைல்டுக்கு பார்த்திங்கனாக்கா அதோட தனி வேலை இருக்குது. அகாடமிக்ஸில் படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், டெஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் பேரண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து அதுக்குன்னு அந்த குழந்தை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுனாக்கா அந்த குழந்தை தன்னோட பொருள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும், ஆர்டர் வகையாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற விஷயத்தை கற்றுக்குது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Beside academics, children at this age also love to play group games indoors and outdoors. There should be adequate facility to play in school and around the living space. Can you say how these games would help the children? படிப்பை தாண்டி பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தைங்க இது விளையாடுறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த வயசில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக விளையாடணும்னு நினைப்பாங்க. அவங்க விளையாடணுன்னு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஸ்கூல்லே ஆகட்டும் இல்லை வீடுலேயே ஆகட்டும் வீட்டுக்கிட்டே ஆகட்டும் விளையாடுறதுக்கு நல்ல இடம் இருக்கணும். அதே ஆகட்டும் இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Children at this stage grow faster and are also at the impressionable age. They not only require adequate nutrition but also need development good eating habit. Both the school and parent can help children to develop these habits. ஸோ இந்த வயசில் பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆவாங்க, க்ரோ ஆவாங்க. அவங்க ஏஜே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஷபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படும். ஏன்னா நிறைய எனர்ஜி அவங்க வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேம்ஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு